கனம் பண்ணாங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கனம் பண்ணாங்க, வேறு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். அதனால் கூட அவருடைய பாவங்களை எழுதுவதுன்னா அந்த நாட்களுக்கு பின்பு அவர்களுடைய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உனக்காக நான் ரத்த சிந்தனேன், எல்லாம் வார்த்தை கேளுங்க. அது சென்ற பாட்டுக்கு போகிற பக்கத்தான் அது யாரையும் ஓடிடும், விலகினம் ஓடிடும். சாத்தான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது சாத்தான் ஓடி போயிடும். நாம சொல்லுங்க, எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த எல்லா பிசாசுடைய போர்வாய் பற்களை கர்த்தர் துடுக்கி எரிஞ்சு ஆண்டவர் வார்த்தைகளாக விடுதலை தருவார். நாம சொல்லுங்க, சத்தியம்தான் வழி. நாம் என்ன தடங்களாக இருந்தாலும் எப்படி கூத்தடிச்சாலும் ஆண்டவர் சத்தியத்தை நமக்கு சரியாக விளங்கிக் கொள்ள முடியல என்றால், சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் என்றால் நான் ஆண்டவருக்கு துரோகியை மாறிவிடுவேன். நாம சொல்லுங்க, அதனால் கூட கர்த்தர் இந்த நாளில் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் கீழ்ப்படி உங்களுடைய அத்தனை பாவங்களுக்காக என்னென்னதுக்கெல்லாம் உத்தரிச்சார், என்னென்ன பாவங்களுக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டாரோ அத்தனை பாவத்துக்கும் ஆண்டவர் திருப்பதியை நமக்கு ஞாபகமாக ஆண்டவர் வரமளவும் என்று நினைவுபடி உணர்வாக எந்தெந்த காரியத்துக்காக நீ செய்த இந்தெந்த காரியத்துக்காக நீ செய்த இந்தெந்த காரியத்துக்காக அடிபட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க திருப்பதிக்கு வர்ற போது அதை நினைவு சொல்லுங்க. ஆண்டவர் சிறுவர் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக உத்தரித்தது மாத்திரமல்ல, அதுக்கு நமக்கு ஒரு விடுதலை பெற்றிருந்தார். நாம சொல்லுங்க, நோயிலிருந்து, விசாசத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பரம்பரை கட்டைகள் இருந்து, பலவிதமான இச்சைகள் இருந்து, சகல காரணங்கள் நமக்கு விடுதலை தந்தார். அதையும் நம்ம நினைச்சு சந்தோஷப்படும். நாம சொல்லுங்க, ஆரம்பத்துல நாங்க சபைக்கு வர்றவங்க இருந்தது போல நாங்க இப்ப இல்லை. நாம சொல்லுங்க, ஆரம்பத்துல அந்த பாவத்தோடு இருந்தோம், பாவ சிந்தனைகளோடு இருந்தோம், விக்கிரகங்களை வழிபட்டோம், பலவிதமான இச்சைகளை நடந்தோம், பலவிதமான காரியங்கள் நாங்கள் செய்தோம். அல்லேலூயா, ஆமென். ஆனா சத்தியத்தை அறிந்தது பிறகு நாங்கள் அப்படி அல்ல. ஆனாலும் இப்ப நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பாவம் நம்மகிட்ட இருக்கிறது, பாவம் நம்மோடு விளையாடுகிறது, பிசாசு நம்மோடு அவ்வளவு விளையாடுகிறான். அப்படி விளையாடுகிற இடத்துல நீ எதை நினைத்தால் நீ பிழைப்பாய் சொன்னால் அந்த சிலுவை நோக்கி பார்த்தால் என்னுடைய என்னென்ன காரியம் செய்வதற்காக நான் நேராக கேள்வி, உன்னுடைய கடனை ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டி துணை எடுத்து உன்னை வெயிலில் வெளியே எடுத்து விட்டார். நீ திரும்ப எப்பயாவது யாரையா கடன்படணும்னு யோசிக்கிறேன். ஏன் கடன்படணும் நீ திரும்ப யோசிக்கிறேன். இந்த கடனால நான் பட்ட அடிகள், நான் பட்ட அவமானங்கள், நான் பட்ட சிறையிருப்புகள், நான் நடந்த இருள் வாழ்க்கை அது பயங்கரமானது. நாம சொல்லுங்க, நம்ம ஒருவருக்கு இந்த கிருபை என்று போதிச்சு கள்ளத்தனமா ஒரு மனுஷன் பரிசுத்தமாகவே ஆக முடியாது. ஒரு மனிதன் எப்படி தெரியும் அப்படி போதிக்கிறான்னு தெரியாது. ஒரு ஆட்டு சொன்னா நாம் பரிசுத்தரா இருக்கிறதை போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் போதிக்கிறார். நாம சொல்லுங்க, ஆனா இந்த கள்ளனை எழுத போதிக்கிறான்னு சொன்னா யாருக்கும் பரிசுத்தம் ஆக முடியாது. ஆண்கள் பரிசுத்தை தந்தா அது உண்மைதான். நான் கேட்கிறது, நான் யாரும் பரிசுத்தமாக தன்னைத்தானே பரிசுத்தமாக முடியாது. அது இயேசுவின் மூலமாக அந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். அவன் சொல்லுங்க, இயேசுடைய நீதி, இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல், பாடுகள், தியாகம், இதுக்கு மூலமாக தான் எனக்கு விடுதலை கிடைக்க முடியும். இன்று முயற்சினால் நான் பரிசுத்தமாகவே முடியாது. அதனால சபைக்கு வந்திருக்கிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வார்த்தையை கேட்டு எவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதன் தான் உண்மை உள்ள மனிதன். நாம் சொல்லுங்க, உண்மை உள்ள மனிதன் கர்த்தருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும். அப்ப நம்ம அறகுறையா இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அறகுறையா நாங்கள் உயர்த்தப்படுகிறோம். அறகுறையா இருக்கிற வாழ்க்கையில சுகமோ துக்கமோ சந்தோஷமோ எல்லாமே அறகுறையா இருக்கின்றா நினைச்சு கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயும் நாங்கள் உண்மை இல்லை. அவன் சொல்லுங்க, ஆமென். நினைச்சு கொள்ளாங்க, இந்த உடத்துல வந்து ஊழியக்காரனை கர்த்தர் சபையில வச்சிருக்கிறது தன்னுடைய ஸ்தானாதிபதியா, தன்னுடைய தூதுவனா, தன்னுடைய ஒரு பணிவிடைக்காரனாக தங்கத்துக்குள்ள வச்சிருக்கு. நாம சொல்லுங்க, ஊழியக்காரன் இங்க மனங்கம் வந்தால் அது ஆண்டவருக்கு பெட்டிஷன். எப்படி ஊழியக்காரன் கூட பார்த்து மனம் வந்து வேதனைப்பட்டு, ஐயோ இந்த பிள்ளை இப்படி நடக்குது, இந்த விசுவாசி இப்படி நடக்குது, அவன் இந்த வாலிப பிள்ளை இப்படி நடக்குது, இந்த வாலிப தம்பி இப்படி நடக்கிறாங்க, தங்கச்சி இப்படி நடக்குதுன்னு சொல்லி என் உள்ளத்தில் நான் துக்கப்பட்டால் என் ஆண்டவருக்கு அது பெரிய துக்கமாமா. நாம சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஊழியக்காரனத்தை இந்த சபைக்கு வர மக்களுடைய அவ்வளவு பாவ கடமையும் அல்லது அந்த ஜனகட்சியில் அத்தாளங்களையும் நல்லது கெட்டதையும் ஆண்டவர் விசாரிக்கிற போது ஊழியக்காரத்தை முதலாவது கற்றுக்கிறார். நாம சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்ப அதனால எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, எப்படியாவது நான் அறிஞ்ச சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி தந்து எப்படியாவது நான் போற பல்லவர் ராஜ்யத்துக்கு எப்படியாவது உங்களை கூட்டிகள் போகணும். நாம சொல்லுங்க, பாவத்தோடு நீங்க மறிச்சிடக்கூடாது. பாவத்தோடு மறிப்பீங்க நரகம் மறந்துடாதீங்க. கூட்டி அந்த ஆந்திரையும் வேதனையும் உள்ள ஒரு பொல்லாத இடம். பாவத்தோடு நீங்க யாரும் மறிச்சிடக்கூடாது.
ஆமென். செய்த அக்கிரமங்கள் எல்லாத்தையும் ஆட்டுக்கு மன்னிப்பு கேட்டு மனதில் ஒவ்வொரு நாளும் திருப்பதிக்கு வருவோம். ஒவ்வொரு நாளும் திருப்பதிக்கு வந்து துணிகரமாய் செய்யக்கூடாது பாவத்தை செய்யும். அந்த போக்கதை இந்த போக்கதை அந்த கதை இந்த கதை எவ்வளவு பாவம், எத்தனை ரகசிய பாவங்கள், எவ்வளவு பாவங்களை செய்யும், எவ்வளவு அக்கிரமங்களை செய்யும். செய்யணும் துணிகரமாக வந்து திருப்பதியில் வந்து சுத்தமான பிள்ளைகள் மாதிரி வந்து நாளைக்கு தனது திருப்பதி கொடுக்கணுமா, சபைக்கு ஒழுங்காக வராதாகும், யாருக்கு திருப்பதினால கொடுக்கணும். என்னென்ன சேனல்கள் கவலை இல்லை, என்னென்ன சேனல்கள் கவலை இல்லை.